ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். முழு உலகமும் இன்றைக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய பிறப்பை நினைவு கூர்ந்து கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள். இந்த நாளில் நான் சில சத்தியங்களை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிறந்ததை இந்த உலகம் கொண்டாடினாலும் இயேசு கிறிஸ்து ஒரு இடத்தில் கூட நான் பிறந்தேன் என்று அவர் சொல்லவில்லை. நான் வந்தேன் என்று சொன்னார். நான் அனுப்பப்பட்டேன் என்று சொன்னார். எனவே நாம் பிறப்பது போல புதிதாக இல்லாத ஒரு பிள்ளை பிறப்பது போல பிறக்கவில்லை. ஏற்கனவே இருந்தவர் பிறந்தார். இந்த பின்னணியோடு கூட இந்த சத்தியத்தை கேளுங்கள். 3 காரியங்களை உங்கள் மத்தியில் பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். 4வது காரியம் மிகவும் முக்கியமானது. எபிரேயருக்கு எழுதின நிருபம் 2ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். ஆதலால் பிள்ளைகள் மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவர்களாயிருக்க அவரும் அவர்களைப் போல மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவரானார். ஒரு ஆச்சரியமான வசனம். எத்தனையோ முறை இதை படித்திருப்பீர்கள். ஒரு காரியத்தை நீங்கள் யோசித்து பாருங்கள். ஒரு கணவன் மனைவி புதிதாக திருமணம் முடித்தவர்கள், அவர்களுக்கு ஒரு குழந்தை பிறக்கிறது. பல கேள்விகள் கேட்பாங்க. என்ன பிள்ளை பிறந்துச்சு, எத்தனை மணிக்கு பிறந்துச்சு, இதெல்லாம் கேட்பாங்க. எந்த ஆஸ்பத்திரியில் பிறந்துச்சுன்னு. அடுத்து ஒரு கேள்வி கேட்பாங்க, பிள்ளை யாரை மாதிரி இருக்குது, அப்பாவை மாதிரி இருக்கா அம்மாவை மாதிரி இருக்கான்னு. அப்பா மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டா அப்பாவுக்கு அவ்வளோ பெரிய சந்தோஷம். அம்மா மாதிரி இருக்குன்னு சொன்னால் அம்மாவுக்கு ஒரு பெரிய சந்தோஷம். ஆனால் இங்கே ஒரு ஆச்சரியமான ஒரு காரியம் பாருங்கள். பெற்றோர்கள் தங்களுக்கு பிறந்த பிள்ளைகள் தங்களைப் போல் இருப்பதில் சந்தோஷப்படுகிறார்கள். ஆனால் எந்த பெற்றோரும் பிள்ளைகளைப் போல பிறப்பதில்லை. இந்த வசனத்தினுடைய ஆச்சரியம் என்னன்னா, பிள்ளைகள் எப்படி இருக்கிறார்களோ அப்படி அவர் பிறந்தார். ஆம், பிள்ளைகள் மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவர்களாக இருக்க அவரும் அவர்களைப் போல அவர் இரத்தத்தையும் மாம்சத்தையும் உடையவராய் மாறினார். அன்பானவர்களே, இந்த பூமியில் நாம் எல்லாரும் தேவனால் படைக்கப்பட்டவர்கள். தேவன் எப்படி படைத்தார்? ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம் இவ்விதமாய் சொல்லுகிறது. பின்பு தேவன் நம்முடைய சாயலாகவும் நம்முடைய ரூபத்தின்படியும் மனிதனை உண்டாக்குவோமாக என்றார். தேவனுடைய சாயல், தேவனுடைய ரூபம். பாவமே இல்லாத ஒரு பரிசுத்தமான தெய்வம் அவரை போல ஒரு மனிதனை இந்த பூமியிலே உண்டாக்கினார். உண்டாக்கின போது அவருக்கு ஒரு பெரிய சந்தோஷம். என்னென்னா, பார்க்கும்போது மனுஷன் என்ன மாதிரியே இருக்கான் அப்படின்னு. எப்படி ஒரு தகப்பன் தனக்கு பிறந்த பிள்ளை தன்னை போல் இருப்பதை பார்க்கும் பொழுது சந்தோஷப்படுவானோ, அதை போல மனிதனை செய்துவிட்டு அவர் பார்க்கிறார். தன்னுடைய ரூபத்தின்படி தன்னுடைய சாயலின்படி அவர் படைக்கிறார். காலங்கள் மாறினது. பிசாசு ஆதாமையும் ஏவாளையும் வஞ்சித்தான். மனிதன் அந்த தேவ சாயலை இழந்து விட்டான். தெய்வீக சாயலை இழந்து பாவ மாம்சத்தின் சாயலாக மாறிவிட்டான். மனிதனுக்கு உயிர் இருக்கிறது, ஜீவன் போய்விட்டது. ஆத்மாவிலே செத்து விட்டான். தேவ சாயலை இழந்து விட்டான். எனவே தேவனோடு அவன் போக முடியவில்லை. பாருங்கள், தன்னை போல மனிதனை படைத்து சந்தோஷப்பட்ட தேவன் இப்பொழுது பாவ மாம்சத்தின் சாயலாக மனிதன் மாறிவிட்டபடினால் அவனோடு இணைய முடியவில்லை. அவனோடு மீண்டுமா இணைய வேண்டுமானால் அவனுடைய பாவத்தன்மை அவனை விட்டு மாற வேண்டும். எனவே அதற்குரிய மீட்பின் திட்டமாகத்தான் இந்த பூமியில நம்மை போல அவர் பிறந்தார். ஆம், பிள்ளைகளைப் போல பிறந்த பெற்றோர். ஆச்சரியமா இருக்கு இல்லையா? நம்முடைய ஆண்டவர், நம்முடைய தகப்பனாய் இருக்கிறவர் நம்மை போல அவர் பிறந்தார். முதல் காரியம், நம்மை போல் அவர் பிறந்தார். பாருங்கள், பிலிப்பியருக்கு எழுதின நிருபம் 2ஆம் அதிகாரம் 6 வாசிக்கிறேன். அவர் தேவனுடைய ரூபமாயிருந்தும் தேவனுக்கு சமானமாயிருப்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் தம்மைத்தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷர் சாயலானார். அவர் மனுஷ ரூபமாய் காணப்பட்டு மரண பரியந்தம், அதாவது சிலுவையின் மரண பரியந்தமும் கீழ்ப்படிந்தவராகி தம்மைத்தாமே தாழ்த்தினார். தேவன் தெய்வீக சாயலில்
இருந்தவர் தெய்வீக சாயலில் மனிதனை படைத்தவர். மனிதன் தெய்வீக சாயலை இழந்து பாவ சாயலுக்குள் வந்துவிட்டபடினால் அவனை மீட்பதற்காக அவனுடைய சாயலில் அவர் பிறந்தார். இது எவ்வளவு பெரிய ஆச்சரியம் பாருங்கள். தேவனுக்கு சமானமாய் இருப்பதை கொள்ளை பொருளாய் எண்ணாமல் ஆண்டவருடைய தாழ்மை. இந்த கிறிஸ்து பிறந்த நாளை நினைவு கூறும் இந்த நாளிலே நாம் நமக்குள் தாழ்மை உள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்கிற பாடத்தை கற்றுக்கொள்வோம். எதற்காக இயேசு தன்னை தாழ்த்தி பிறந்தார் என்றால், பிதாவினுடைய சித்தம் தன்னில் நிறைவேறுவதற்காக தனக்கு எது மேன்மையாக இருந்ததோ அதை துறந்து தாழ்மையாய் வந்தார். அடிமையின் ரூபம் எடுத்தார், தம்மை தாமே தாழ்த்தினார். இதை பார்த்து கொண்டிருக்கிற உங்களுடைய வாழ்க்கையில நீங்கள் தேவனுடைய பிள்ளைகளாக இருப்பீர்கள் என்றால், அநேகருக்குள் இயேசு பிறப்பதற்கு, அந்த நற்செய்தியை சொல்வதற்கு, அல்லது தேவனுடைய சித்தம் முழுவதுமாக உங்களில் நிறைவேறுவதற்கு நீங்கள் உங்களை தாழ்த்துகிறீர்களா? எதை மேன்மையாக நினைக்கிறீர்கள்? உங்களுடைய படிப்பு, உங்களுடைய அந்தஸ்து, உங்களுடைய பணம், உங்களுடைய பொருளாதார நிலை, உங்களுடைய ஜாதி, உங்களுடைய மதம், உங்களுடைய இனம், உங்களுடைய மொழி, இவைகளை மேன்மையாக நினைத்து கொண்டிருக்கிறோமா? தேவ சித்தம் ஒரு நாளும் நம்மில் நிறைவேறவே முடியாது. இயேசு இப்படி சொல்லியிருப்பார் என்று நினைத்துக் கொள்ளுங்கள். பிதாவினிடத்தில், நான் இப்பொழுது பரலோகத்தில் எப்படி இருக்கிறேனோ அப்படியே நான் கீழே போகிறேன் என்றால் ஒரு காரியமும் நிறைவேறாது. ஏனென்றால் இப்பொழுது மனிதன் பாவ சாயலில் வந்து விட்டான். இந்த பாவ சாயலில் இருக்கிற மனிதனுடைய சாயலை அவர் எடுக்க வேண்டும். ஆனால் அவர் பரிசுத்தமாக இருக்க வேண்டும். எனவேதான் கணவன் மனைவியினுடைய உறவில் பிறக்காமல் பரிசுத்த ஆவியினால் அவர் உற்பத்தியானார். அப்போ பரலோகத்தின் வித்தாக வந்தவர் பூமியில சரீரம் மனிதனுடைய சாயலில் தோற்றத்தில் இருந்தாலும் அவருடைய ஆத்துமா, அவருடைய ஆவி களங்கமற்றதாக இருந்தது. எனவேதான் அவர் மனிதனுடைய பாவத்துக்காக பலியாக வந்தார். தேவ சித்தம் நிறைவேற வேண்டுமென்றால் நான் இருக்கிற நிலையில்தான் இருப்பேன் என்றல்ல, நான் தேவ சித்தத்தை நிறைவேற்றுவதற்கு எப்படி மாற வேண்டுமோ அப்படி என்னை மாற்றிக்கொள்ள நான் அர்ப்பணிக்கிறேன். இதுதான் உண்மையான கிறிஸ்மஸில் நீங்கள் நினைவு கூற வேண்டியது. ஆம், நம்மை போல அவர் பிறந்தார். இரண்டாவதாக அவர் நமக்காக பிறந்தார். ஏசாயா 9ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் சொல்லுகிறது, நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார். பாலகன் என்பது குழந்தை, குமாரன் என்பது வளர்ந்த நிலைமை. ஒரு வளர்ந்த நிலையில் ஒருவர் தேவ சித்தத்தை நிறைவேற்றுவதற்காக அவர் பாலகனாக பிறந்துதானே ஆக வேண்டும். யோசித்து பாருங்கள், பழைய ஏற்பாட்டில் பல முன் உதாரணங்கள் உண்டு. பிறப்பதற்கு முன்பாகவே பெயர் வைத்த அநேகர் இருக்கிறார்கள். பிறப்பதற்கு முன்பாகவே இந்த காரியத்துக்காகத்தான் இவனை பிறக்க வைக்கிறேன் என்றெல்லாம் ஆண்டவர் சிம்சோனை குறித்தெல்லாம் சொல்லியிருக்கிறார். யோசியா என்று சொல்லக்கூடிய ஒரு ராஜாவை பற்றியும் ஆண்டவர் பேசியிருக்கிறார். அப்ப ஒரு 20 வயதில் அவன் ஆண்டவருக்காக ஒரு காரியத்தை செய்ய வேண்டும் என்றால், 30 வயதில் செய்ய வேண்டும் என்றால் பூமியில பிறக்க வேண்டும் அல்லவா? அதே போலதான் தன்னுடைய 33 வயதில் இயேசு பிதாவுடைய சித்தத்தை நிறைவேற்றுவதற்காக தன்னை தாழ்த்தி ஒரு மனுஷ சாயலாக அவர் வந்தார். தேவ பிள்ளைகளே, என்றோ ஒரு நாள் உங்கள் வாழ்க்கையில் தேவ சித்தம் நிறைவேற வேண்டுமானால் இன்றைக்கு உங்களை தாழ்த்துங்கள். இன்றைக்கு ஒரு குழந்தையை போல உங்களை தாழ்த்தும் போது தேவன் உங்களை உருவாக்குவார். ஏற்ற நேரத்தில் உங்களுக்குள் தேவ சித்தம் நிறைவேறும். ஆம், அவர் நம்மை போல் பிறந்தார். இரண்டாவதாக நமக்காக பிறந்தார், நமக்காக கொடுக்கப்பட்டார். 2 நண்பர்கள் என்றைக்காவது பேசி கொண்டிருக்கும் பொழுது எவனாவது ஒருவன் சொல்லுவானா, நமக்கு ஒரு பிள்ளை பிறந்திருக்கிறது என்று? அது அவலட்சணமாக இருக்கும். எனக்கு ஒரு பிள்ளை பிறந்திருக்கிறது என்றுதான் ஒரு மனிதன் சொல்ல முடியும், நமக்கு என்று சொல்ல முடியாது. ஆனால் இங்கே இயேசு கிறிஸ்து பிறந்தபோது நமக்கு என்று சொல்லப்பட்டிருக்கிறது. காரணம் என்ன? அவர் இந்த பூமியிலே மனிதனாக பிறந்தது நம் எல்லாருக்காகவும் பிறந்தார். ஏன்? நம்முடைய எல்லாருடைய பாவங்களை சுமந்து தீர்ப்பதற்காக அவர் வந்தார். 1 தெசலோனிக்கேயர் 5:10 சொல்லப்பட்டிருக்கிறது, நாம் எல்லாருக்காக அவர் மரித்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அன்பானவர்களே, வேதத்திலே ஒரு வசனத்தை நான் உங்களுக்கு ஞாபகப்படுத்த விரும்புகிறேன். ரோமர் 5ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம், நாம் பாவிகளாக இருக்கும்போது, பன்மையிலே நாம் என்று வருகிறது, நாம் பாவிகளாக இருக்கும் பொழுது கிறிஸ்து நமக்காக மரித்ததினாலே தேவன் நம்மேல் வைத்த தம்முடைய அன்பை விளங்க பண்ணினார். நம்மை போல் பிறந்தவர் நமக்காக பிறந்தார். எதற்காக? நம்முடைய பாவத்திலிருந்து மீண்டுமாக நம்மை மீட்டெடுப்பதற்காக,
பாவ பிராயச்சித்த பலியாக மாண்டார். மனிதனுடைய பாவத்துக்கு விமோச்சனம் கிடைக்க வேண்டும் என்றால் அவனுடைய பாவத்தின் தண்டனையாகிய மரண தண்டனையை யாராவது ஒருவர் ஏற்றுக்கொள்ள வேண்டும். நான் தவறு செய்திருக்கிறேன், என்னுடைய தவறுக்காக இன்னொருவர் தன்னுடைய உயிரை கொடுக்க வேண்டும் என்றால் அவர் நிரபராதியாக இருக்க வேண்டும். குற்றவாளிக்கு குற்றவாளி ஜாமீன் கொடுக்க முடியாது. எனவேதான் குற்றமற்றவராகிய தேவன் குற்றமற்றவராகவே இந்த பூமியிலே மனிதனாக பிறந்தார். எதற்காக? குற்றவாளிகளாகிய நம்மை நீதிமான்களாக மாற்றுவதற்காக. இரத்தம் சிந்துதல் இல்லாமல் பாவ மன்னிப்பு இல்லை என்று வேதம் சொல்லுகிறது. ஆம், நம்மிடத்தில் மாம்சம் இருக்கிறது, இரத்தம் இருக்கிறது, பரிசுத்தம் இல்லை. பரலோகத்தில் இருக்கிற தேவனிடத்தில் பரிசுத்தம் இருக்கிறது, மாம்சமும் இரத்தமும் இல்லை. எனவேதான் நம்மை மீட்க நம்மை போல மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவரானார். ஆனால் எல்லாருடைய பாவங்களையும் சுமந்து தீர்க்க வெளிப்பட்ட தேவாட்டுக்குட்டியாக நமக்காக வந்தார். இந்த கிறிஸ்மஸ் நாளிலே அவர் எனக்காக வந்தார் என்பதை நீங்கள் விசுவாசிக்கிறீர்களா? 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். நம்முடைய பாவங்களை நிவர்த்தி செய்கிற கிருபாதார பலி அவரே. நம்முடைய பாவங்களை மாத்திரமல்ல, சர்வலோகத்தின் பாவங்களையும் நிவர்த்தி செய்கிற பலியாக இருக்கிறார். சர்வ உலகத்தின் பாவத்தை நிவர்த்தி செய்வதற்காக வந்த பலி ஆடு இயேசுதான். அவர் இயேசு கிறிஸ்து பிறந்து தேவனுடைய சித்தத்தை செய்வதற்காக 30 வயதில் அவர் வெளிப்பட்ட போது ஆண்டவரால் முன் அனுப்பப்பட்ட யோவான் ஸ்நானகன் சொல்கிறான், இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கக்கூடிய தேவாட்டுக்குட்டி. ஆம், நம்மை போல் பிறந்தவர் நமக்காகத்தான் பிறந்தார். உலகத்தில் எத்தனையோ பிள்ளைகள் ஒவ்வொரு நொடிக்கும் பிறந்து கொண்டுதான் இருக்கின்றன. ஆனால் இந்த இயேசு எல்லாருக்காக பிறந்தார். நீங்கள் கிறிஸ்தவராக இல்லாமல் இருக்கலாம், இயேசுவை அறியாதவராக இருக்கலாம், ஆனால் 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக பிறந்தாலும் அவர் உங்களுக்காகவும் பிறந்தார். ஏன்? உங்களுடைய பாவத்திலிருந்து விடுதலை வேண்டும். மனிதனுடைய வாழ்க்கையில பாவத்தோடு மரிப்பானால் அவன் சரீரம் மண்ணுக்கு போனாலும் அவனுடைய பாவத்து நிமித்தம் அவனுடைய ஆன்மா தேவனிடத்தில் போகாமல் நித்திய நரகத்துக்கு போய்விடும், பிசாசுகள் இருக்கிற நரகத்துக்கு போய்விடும். ஏனென்றால் இந்த ஆத்மா அழியா தன்மை உள்ளது, சரீரம் அழியும் தன்மை உள்ளது. இந்த அழியாத ஆத்மா மீட்கப்பட வேண்டுமானால் அதற்காக இரத்தம் சிந்தப்பட வேண்டும். அதற்குத்தான் இயேசு வந்தார். இயேசுவை ஏற்றுக்கொண்டால் என்ன கிடைக்கும்? சொத்து கிடைக்குமா? சுகம் கிடைக்குமா? பணம் கிடைக்குமா? வேலை கிடைக்குமா? பதவி கிடைக்குமா? நிறைய பேர் கேட்குறாங்க. இதெல்லாம் இயேசு இல்லாமலே நமக்கு கிடைக்கும். ஆனால் இயேசுவை ஏற்றுக்கொண்டால் கிடைக்கக்கூடிய ஒன்று பாவ மன்னிப்பு. இன்றைக்கு நம்முடைய தேசத்திலே இந்த பாவ மன்னிப்புக்காக, குற்ற மனசாட்சியிலிருந்து விடுதலை பெறுவதற்காக மக்கள் என்னவெல்லாம் செய்கிறார்கள் என்று உங்களுக்கு தெரியும். நதியிலே குளித்து பார்க்கிறார்கள், தங்களை தாங்களே வருத்திக் கொள்கிறார்கள், பல நேர்த்தி கடன்களை எடுத்து தங்களுடைய சரீரத்தை வேதனைப்படுத்திக் கொள்ளுகிறார்கள். இப்படி பல சடங்குகளை அவர்களுக்கு கற்றுக் கொடுக்கப்பட்ட வண்ணமாக செய்து வந்தோம். மனசாட்சி சுத்தமாகவில்லை. ஆனால் வேதம் சொல்லுகிறது, இயேசு கிறிஸ்துவினுடைய இரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கும் என்று. ஆம், உலகத்தில் உள்ள எல்லா மக்களையும் மீட்பதற்காக, எல்லாருக்காக அவர் பலியானார். நமக்காக பிறந்தவர். ஆம், அதனுடைய அர்த்தம் என்ன தெரியுமா? தியாகமாய் பிறந்தார். தன்னையே கொடுப்பதற்காக தியாகமாய் பிறந்தார். நம்மை போல் அவர் பிறந்தார். அவருடைய தாழ்மை. இரண்டாவதாக அவர் நமக்காக பிறந்தார், அவருடைய தியாகம். மூன்றாவதாக யோவான் 1ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். அந்த வார்த்தை மாம்சமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணினார். அவருடைய மகிமையை கண்டோம். அந்த மகிமை பிதாவுடைய ஒரே பேரானவருடைய அந்த மகிமைக்கு ஒப்பான மகிமையாகவே இருந்ததாம். மூன்றாவது, அவர் எனக்குள் பிறக்க வேண்டும். எங்கோ பிறந்தவரை எங்கோ கொண்டாடுவதில் அர்த்தமில்லை. அவர் எனக்குள் பிறக்க விரும்புகிறார். இயேசு எனக்குள் பிறக்க முடியுமா? இதைத்தான் கிறிஸ்தவம் மறுபிறப்பு என்று சொல்கிறது. இயேசு எனக்குள் எப்படி பிறப்பார்? அன்பானவர்களே, யோவான் 1ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் சொல்கிறது, அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அதிகாரம் கொடுத்திருக்கிறார். ஆண்டவரே, நான் ஒரு பாவி, என்னுடைய பாவத்திலிருந்து என்னால் வெளியே வர முடியவில்லை, நான் செய்கிற எந்த சடங்குகளும் என்னை மீட்க முடியவில்லை, நீர் கல்வாரியிலே சிந்தின இரத்தத்தினால் என் பாவங்கள் மன்னிக்கப்படும் என்பதை நான் அறிந்திருக்கிறேன். இப்பொழுது எனக்குள்ளே வாரும், என் பாவத்தை மன்னியும், எனக்காகத்தான் நீர் கிருபாதார பலியாக மாண்டீர் என்பதை நான் விசுவாசிக்கிறேன், எனக்குள் வாரும் ஆண்டவரே என்று உண்மையான இருதயத்தோடு இருக்கிற இடத்தில்
நீங்கள் கேட்பீர்களானால் இயேசு உங்கள் உள்ளத்தில் வருவார். ஆம், இயேசு பிறந்தபோது ஒளியாக வந்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. மனிதனுடைய வாழ்க்கையில் இருக்கிற பாவ இருளை போக்கி பரிசுத்தத்தை கொடுப்பதற்காக, ஒரு பிரகாசமான வாழ்க்கையை கொடுப்பதற்காக, பரிசுத்தமான வாழ்க்கையை கொடுப்பதற்காக இயேசு வந்தார். இந்த இயேசு உங்களுக்குள் வர வேண்டும். ரோமர் 8ஆம் அதிகாரத்தில் அந்த இழந்து போன சாயலை நமக்குள் உருவாக்கத்தான் தேவன் வந்திருக்கிறார். ஆம், அவர்கள் தேவனுடைய குமாரனுடைய சாயலை அடைவதற்காக முன்குறிக்கப்பட்டார்கள் என்று பவுல் சொல்லுகிறார். ஏதேன் தோட்டத்தில் நாம் இழந்து போன அந்த தேவ சாயல், அந்த தேவ சாயலை மறுபடியும் நமக்குள் கொடுப்பதற்காக அவர் மனுஷ சாயலானார். உங்களுக்குள் இயேசு பிறந்து விட்டாரா? இல்லாவிட்டால் இன்றைக்கே கேளுங்கள், ஆண்டவரே எனக்குள் வாரும் என்று கேளுங்கள். ஆண்டவர் உங்களுக்குள்ளே அவருடைய சாயலை உருவாக்குவார். பிலிப்பியருக்கு எழுதின நிருபத்திலே ஒரு வசனத்தை நான் உங்களுக்கு வாசிக்க விரும்புகிறேன். 3ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். அவர் எல்லாவற்றையும் தமக்கு கீழ்ப்படுத்திக் கொள்ளத்தக்க தம்முடைய வல்லமையான செயலின்படியே நம்முடைய அற்பமான சரீரத்தை தம்முடைய மகிமையான சரீரத்துக்கு ஒப்பாக மறுரூபப்படுத்துவார். ஆம், எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, நம்மை போல் அவர் பிறந்தார் தாழ்மை, நமக்காக பிறந்தார் தியாகம், நமக்குள் பிறந்தார் அவருடைய அன்பு. ஒவ்வொருவருக்குள்ளும் பிறக்கிறார். ஜாதி மத இன விபேதமின்றி தள்ளப்பட்டவர்கள், ஒடுக்கப்பட்டவர்கள், நிராகரிக்கப்பட்டவர்கள், புறக்கணிக்கப்பட்டவர்கள் யாராயிருந்தாலும் இயேசுவே எனக்குள் வாரும் என்று கேட்கும் பொழுது ஒவ்வொருவருக்குள்ளும் பிறந்து கொண்டிருக்கிறார். எருசலேம் வீதியிலே, கொல்கதா மேட்டிலே அவர் சிலுவையை சுமந்து கொண்டு போய் தன்னுடைய ஜீவனை விட்டாரே, எதற்காக தெரியுமா? அன்று விடப்பட்ட ஜீவன் இன்றைக்கு எனக்குள் வாரும் என்று கேட்கிற ஒவ்வொருவருக்குள்ளும் அந்த ஜீவன் வந்து கொண்டுதான் இருக்கிறது. பெத்லெகேமிலே இயேசு பிறந்தாரே, அந்த இயேசுவை கொண்டாடுவதில் அர்த்தமில்லை. உங்களுக்குள் பிறக்க விரும்புகிறார். உங்களுக்குள் பிறந்து விடுவார் என்றால் அந்த இயேசுவை கொண்டாடுங்கள். அதுதான் உண்மையான கிறிஸ்மஸ். நான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை அறியாத குடும்பத்தில் பிறந்து வளர்ந்தவன். என்னுடைய 24வது வயதிலே 1985ஆம் ஆண்டு இயேசு கிறிஸ்துவை பற்றி கேள்விப்பட்ட போது ஒரு கிறிஸ்மஸ் நாளில் தான் 1985ஆம் ஆண்டு டிசம்பர் மாதம் 25ஆம் தேதி ஒரு திருச்சபையில் போய் அமர்ந்து வசனத்தை கேட்கும் பொழுது, அவர் உனக்குள் பிறந்தால் உண்மையான கிறிஸ்மஸை கொண்டாடலாம் என்று சொன்னார்கள். அன்பானவர்களை, நான் சிறுபையனாக இருக்கும் பொழுது என்னுடைய அண்ணன் வீட்டுக்கு அடிக்கடி மதுரைக்கு போவேன். அப்போது எங்களுடைய வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற கிறிஸ்தவர்கள், அவர்கள் கேத்தலிக் கிறிஸ்டியன் என்று நான் ரட்சிக்கப்பட்ட பின்புதான் இவ்வளவு பிரிவுகள் இருப்பதை நான் அறிந்திருக்கிறேன். அன்பானவர்களே, அவர்கள் அந்த கிறிஸ்மஸ் நாளிலே புது துணி உடித்து கொண்டு பட்டாசு போட்டுக்கொண்டு அவங்க காலையில் சர்ச்சுக்கு போகிறத பார்க்கும்போது, நானும் ஒரு கிறிஸ்தவனாக இருந்தால் இப்படி அழகாக ட்ரெஸ் போட்டுட்டு சர்ச்சுக்கு போகலாமே, கிறிஸ்மஸ் கொண்டாடலாமே என்று நினைத்த நேரங்கள் உண்டு. ஆனால் நான் சத்தியத்தை அறிந்து இயேசு எனக்குள் பிறப்பதற்கு இடம் கொடுத்த போது, வெறும் கிறிஸ்துமஸ் இயேசு பிறந்ததை, என்றோ பிறந்ததை, எங்கோ பிறந்ததை கொண்டாடுவதில் அல்ல, எனக்குள் பிறப்பதை கொண்டாடுவதுதான் உண்மையான கிறிஸ்மஸ் என்பதை அறிந்து கொண்டேன். இன்றைக்கு கிறிஸ்மஸினுடைய மூல காரணம் இயேசு கிறிஸ்து. அழகான மரத்தை பார்க்கிறீர்கள். இந்த மரத்தை பார்த்தாலே எல்லாரும் சொல்வார்கள் கிறிஸ்மஸ் ட்ரீ என்று. கிறிஸ்மஸுக்கும் இந்த ட்ரீக்கும் எந்த விதமான சம்பந்தம் இல்லை, இடையிலே சேர்க்கப்பட்டது பைபிளில் இது இல்லை. ஆனால் கிறிஸ்மஸ் என்றால் இயேசு பிறந்த நாள் என்பதை எப்படியோ தெரிந்தோ தெரியாமலோ இப்படி ஒரு மரத்தை காட்டினாலே கிறிஸ்மஸ்ன்னு சொல்லிட்டாங்க. இப்படியாவது கிறிஸ்துவ இந்த உலகத்தில், தேவன் இந்த உலகத்தில் பிறந்தார் என்கிற ஒரு செய்தியை சொல்லுவதற்கு இது காரணமாய் அமைகிறது. ஆனால் அநேகர் கிறிஸ்துவை விட்டுவிட்டு கிறிஸ்மஸ் தாத்தாவையும் கிறிஸ்மஸ் மரத்தையும் பிடித்து கொண்டார்கள். மரங்களை அல்ல. இதில் பாருங்க, அழகான கிஃப்ட் எல்லாம் தொங்க விட்டுருக்கு. இந்த மரத்தில் தொங்கவிட்ட இந்த கிஃப்டை பார்த்து வீட்டை அலங்கரிப்பதை விட பரலோகத்திலிருந்து உங்களுக்காக கொடுக்கப்பட்ட அந்த கிஃப்ட், தேவன் கொடுத்த சொல்லி முடியாத ஈவு, அந்த ஈவு இயேசு உங்களுக்கு பரிசாக கொடுக்கப்பட்டார். இயேசு உங்களுக்காய் பரலோகத்திலிருந்து பரிசாக கொடுக்கப்பட்ட ஒரு பரிசு. அதை பெற்றுக்கொள்ளுங்கள். அவருக்குள் எல்லா பொக்கிஷங்களும் இருக்கிறது. ஒரு பரிசு பெட்டியை உங்களுக்கு கொடுத்தால், திறந்து பார்த்தால் உங்களுக்கு பிடித்தது இருந்தால் எவ்வளவு சந்தோஷமாக இருக்கும். இயேசு என்பது ஒரு பெட்டகம் போல. அந்த பெட்டகத்தை பரிசாக நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள் என்றால் அதற்குள்ளே பாவ மன்னிப்பு, பரலோக பாக்கியம், ரட்சிப்பின் சந்தோஷம், சமாதானம், நிம்மதி எல்லாம் உள்ளே இருக்கிறது. இதைத்தானே தேடி அலைகிறீர்கள்.
இயேசு என்கிற பரிசை, பரலோகத்தின் பிதாவினால் கொடுக்கப்பட்ட அந்த பரிசை பெற்றுக்கொள்ளுங்கள். அவருக்குள் ஞானம், மீட்பு, பரிசுத்தம், நீதி எல்லாம் இருக்கிறது. எல்லாவற்றையும் பெற்றுக்கொள்ளுங்கள். அன்பானவர்களே, கடைசியாக தீத்து 2ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். நாம் நம்பியிருக்கிற ஆனந்த பாக்கியத்துக்கும் மகாதேவனும் நமது இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவனுடைய மகிமையின் பிரசன்னமாகுதலுக்கும் எதிர்பார்த்து கொண்டிருக்கும்படி நமக்கு போதிக்கிறது. பிறந்த இயேசுவை பற்றி இந்த வசனம் சொல்லவில்லை, பிரசன்னமாக போகிற இயேசுவை பற்றி சொல்லப்பட்டிருக்கு. பிறந்த இயேசுவையும் இதில் சொல்லியிருக்கிறார் 11ஆம் வசனத்தில். ஏனெனில் எல்லா மனுஷருக்கும் ரட்சிப்பை அளிக்கத்தக்க தேவ கிருபையானது பிரசன்னமாகி, இயேசு இந்த பூமியில் மனிதனாய் பிறந்தாரே, அந்த பிறந்த காரியத்தை பவுல் எப்படி சொல்லுகிறார் என்றால், எல்லா மனுஷங்களுக்கும், உலகத்தில் உள்ள எல்லா பாஷை பேசுகிற எல்லா இன மக்களுக்காகவும் ரட்சிப்புனா பாவத்திலிருந்து விடுதலை, பாவ மன்னிப்பு, நரக தண்டனையிலிருந்து காப்பாற்றப்படுதல், விடுவிக்கப்படுதல் என்றெல்லாம் அர்த்தம். இதை கொடுக்கத்தக்கதாக, எல்லா மனுஷனுக்கும் ரட்சிப்பை கொடுக்கத்தக்கதாக தேவ கிருபை, இயேசுவை தான் இங்கே சொல்லப்படுது, தேவ கிருபை பிரசன்னமானது. அதுதான் இயேசுவின் பிறப்பு. அதை நினைவு கூர்ந்துதான் கிறிஸ்துமஸ் என்று கொண்டாடி கொண்டிருக்கிறோம். ஆனால் பிரசன்னமானவர் மீண்டும் பிரசன்னமாக போகிறார். கிருபாதார பலியாக மாண்டது தானா? இல்லை, 3ஆம் நாளிலே உயிரோடு எழுந்தார். ஏனென்றால் நமக்குள் இருப்பது போல அவருக்குள்ளே வெறும் உயிர் மட்டுமல்ல, அவருக்குள் ஜீவன் இருந்தது என்று வேதம் சொல்லுகிறது. யோவான் 1ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தில் அவருக்குள் ஜீவன் இருந்தது, ஜீவன் அழியா தன்மை. அவருடைய ஜீவனை யாரும் எடுக்க முடியாது. சிலுவையிலே அவர் ஜீவனை விட்டார். எத்தனை கண்டம் துண்டமாக வெட்டினாலும் இயேசுவை யாரும் சாகடிக்க முடியாது. அவராகவே தன்னுடைய ஜீவனை தந்தார். அதற்குத்தானே அவர் ஏற்கனவே சொன்னார், நானோ அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அது பரிபூரணப்படமும் வந்தேன் என்று சொன்னார். நல்ல மேய்ப்பன் தன் ஆடுகளுக்காக ஜீவனை கொடுக்கிறார். இயேசு நல்ல மேய்ப்பராக ஜீவனை கொடுத்தார். 3ஆம் நாள் உயிரோடு எழுந்தார், பரலோகத்தில் போயிட்டார். எல்லா மனுஷனுக்கும் ரட்சிப்பு கிடைச்சிருச்சுப்பா, அதுக்குரிய பிராயச்சித்தத்தை நான் செஞ்சுட்டேன், போய் உலகமெல்லாம் சொல்லுங்கன்னு சொன்னார். அந்த செய்தியை சொல்ல வருகிறவர்களை மதம் மாற்றுகிறவர்கள், ஜாதி மாற்றுகிறவர்கள், கலாச்சாரத்தை மாற்றுகிறவர்கள் என்று அரசியல்வாதிகள் அரசியல் லாபத்துக்காக புது கதையை பிறப்பித்து விட்டு இன்றைக்கு இயேசுவை பற்றி சொன்னாலே அதை ஒரு கேவலமாக நினைக்கக்கூடிய அளவுக்கு பிசாசு, அதிகாரிகள், அரசியல்வாதிகள் உள்ளத்திலே புகுந்து மாற்றிவிட்டார். யாருக்கு நஷ்டம்? உங்களுக்காக பிறந்த இயேசுவை உங்களுக்குள் பிறப்பதற்கு அனுமதிக்காமல் விரட்டி விடுவீர்கள் என்றால் உங்களுடைய பாவத்துக்குரிய தண்டனை வந்துதான் ஆகும். யோசித்து பாருங்கள். இந்த இயேசு மீண்டும் வருவேன் என்று சொல்லிவிட்டு போனார். அவர் வருவதற்கு முன்பாக சில அடையாளங்களை சொன்னார். கொள்ளை நோய்கள், பூமி எதிர்ச்சிகள், யுத்தங்கள், பஞ்சங்கள் என்று நாம் பார்த்து கொண்டிருக்கிற காலங்கள் எப்படி? இப்பொழுது ஒரு புதிய செய்தி என்ன தெரியுமா? லண்டனில் புதுவிதமான வைரஸ் வந்துவிட்டது. இந்த கோவிட்-19 வேறு விதமாக கிரியை செய்து கொண்டிருக்கிறது, வேறு வைரஸாக அறியப்படுகிறது. 70 மடங்கு அதிகமாக பாதிப்பை கொடுக்கக்கூடியது. உலகத்தில் உள்ள எல்லா நாடுகளும் லண்டனுக்குள்ளே யாரும் போகவோ வரவோ கூடாதுன்னு அவங்களுடைய ஏர்போர்ட்டெல்லாம் மூடிட்டாங்க. லண்டன் ஃபுல் லாக்டவுனில் இருக்குது. லண்டனில் இருக்கிற எனக்கு அறிமுகமான சில போதகர்களோடு, சில சகோதரிகளோடு நான் ஃபோனில் இதை விசாரித்த போது கடைக்கு கூட போக முடியல, வீட்டை விட்டு வெளியே இறங்கக்கூடாதுங்கிற சட்டம் வந்திருக்கு. இப்போ நம்ம கிறிஸ்மஸ் கொண்டாடிக்கிட்டு இருக்க இந்த நாளில் கொள்ளை நோய்கள் வரும் என்று சொன்னார். ஆண்டவரே, கொள்ளை நோய் வரக்கூடாதுன்னு ஜெபிக்க நமக்கு அதிகாரம் இல்லை. கொள்ளை நோய் உங்களையோ என்னையோ பாதிக்காதபடி பாதுகாத்து கொள்ளும் ஆண்டவரே என்று ஜெபிக்கத்தான் நமக்கு உரிமை உண்டு. ஏனென்றால் இதெல்லாம் வரும் என்று சொல்லிவிட்டார். இந்த கொள்ளை நோய்களை அடுத்து பஞ்சங்கள் வருமா? WHO சொல்லுகிறது. அது மட்டுமல்ல, உலக சுகாதார மையம் மட்டுமல்ல, இந்த உணவுக்குரிய அந்த கழகமும் சொல்லுகிறது ஒரு பெரிய பஞ்சம் வரப்போகிறது என்று. இதெல்லாம் இயேசு கிறிஸ்து வருவதற்கு முன்பாக நடக்கப் போகிறது. அதற்கு முன்பாக இயேசு வந்து விடுவார். இந்த பூமியை அந்தி கிறிஸ்து பிசாசு மனித அவதாரம் எடுத்து ஆளப்போகிறான். அந்த ஆட்சியிலே தன்னுடைய பிள்ளைகள் உபத்திரவப்படக்கூடாது, வேதனைப்பட்டு விடக்கூடாது என்பதற்காக அவரை நம்பி அவரை தங்களுக்குள் ஏற்றுக்கொண்ட அத்தனை பேரையும் எடுத்து செல்வதற்காக பிரசன்னம் ஆக போகிறார். அதில் நாங்கள் எல்லாரும் போய்விடுவோம். அதுதான் எங்களுடைய மிகப்பெரிய சந்தோஷம். நாம் நம்பி இருக்கிற ஆனந்த பாக்கியம் என்று தீத்துவுக்கு பவுல் எழுதுகிறார். ஆம், இயேசுவை நம்பினா அது கிடைக்கும் இது கிடைக்குங்கிற அந்த நம்பிக்கையை விட நான் இயேசுவை நம்பி அவரை ஏற்றுக்கொண்டபடினால் நான் நம்பி இருக்கிற ஆனந்த பாக்கியம் என்ன? அவர் பிரசன்னமாகும் பொழுது என்னை அவரோடு கூட எடுத்து செல்வார். இது எதை காட்டுகிறது? அவருடைய பொறுப்பு. நான் அவருடைய பிள்ளையாக மாறிவிட்டால்
அந்த ஆபத்திலிருந்து என்னை பாதுகாக்க வேண்டியது அவருடைய பொறுப்பு. இப்போ திடீர்னு மழை வந்துருச்சு, வெள்ளம் வருது, உங்கள் பிள்ளை ஸ்கூலுக்கு போயிட்டு வர்ற வழியில் மாட்டிக்கிடுச்சு, வர முடியல. தகப்பன் என்ன செய்வீங்க? அந்த வெள்ளத்தில் பிள்ளை அழிந்து விடக்கூடாது என்பதற்காக பிள்ளையை போய் அழைத்து கொண்டு வருவதற்கு நீங்கள் செல்வீர்கள் அல்லவா? அதை போலதான் முழு உலகத்திலும் பிசாசு பயங்கரமான ஆபத்தை கொண்டு வரப்போகிறான். அதில் தன்னுடைய பிள்ளைகள் மாட்டிக்கொள்ளக்கூடாது என்பதற்காக இயேசு அவருடைய பிள்ளைகளாகிய நம்மை மீட்டுக்கொள்ள அவர் வரப்போகிறார். பிரசன்னமாக போகிறார். பிறந்தவர் பிரசன்னமாக போகிறார். அவர் பிரசன்னமாகும் போது அவரோடு செல்ல வேண்டுமானால் ஏற்கனவே அவர் உங்களுக்குள் பிறந்திருக்க வேண்டும். உங்களுக்குள் பிறந்து விட்டாரா? இல்லாவிட்டால் இயேசுவே எனக்குள் வாரும், என் பாவத்தை மன்னியும் என்று கேளுங்கள். இன்றே அவர் உங்களுக்குள் பிறப்பார். இன்றே நீங்கள் அவருடைய பிள்ளையாக மாற முடியும். அந்த பொக்கிஷத்துக்குள் இருக்கிற, அந்த பரிசுக்குள் இருக்கிற அத்தனை ஆசீர்வாதங்களும் உங்களுக்கு கிடைக்கும். அவர் வரும்பொழுது பறந்து செல்லுவோம், பரனோடு வாழ்வதற்காக. ஜெபிப்போமா? நல்ல பிதாவே, நன்றி நிறைந்த உள்ளத்தோடு நாங்கள் உம்மை துதிக்கிறோம். இயேசு பிறந்தார் என்கிற ஒரு காரியத்தை மட்டும் வைத்துக்கொண்டு, இயேசு இல்லாமல் இன்றைக்கு தங்களை தாங்களே திருப்திப்படுத்திக் கொள்வதற்காக முழு உலகமும் உம்முடைய பெயரை சொல்லி எப்படியோ இந்த கிறிஸ்துமஸை கொண்டாடி கொண்டிருக்கிற இந்த நேரத்தில் உம்முடைய சத்தியத்தை உம்முடைய பிள்ளைகள் எளிதாய் விளங்கிக் கொள்ள இதை நீர் கொடுத்ததற்காய் ஸ்தோத்திரம். எங்களைப் போல பிறந்தவர், எங்களுக்காக பிறந்தவர், எங்களுக்குள் பிறந்தீர். எங்களுக்குள் பிறந்தவர் பிரசன்னமாகி எங்களை அழைத்து செல்ல போகிறீர். இந்த அனுபவம் இதை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்கும் மறுபடியாக நான் செபிக்கிறேன். உம்முடைய நாம மகிமைப்படட்டும். பிசாசின் கிரிகள் அழிக்கப்படுவதாக. எங்கள் தேசத்தில் இருக்கிற எல்லா மக்களும் இந்த நல்ல செய்தியை புரிந்து கொண்டு இயேசுவே எனக்குள் வாரும் என்று கேட்டு உம்முடைய பிள்ளைகளாய் மாற உதவி செய்வீராக. இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். God bless you. ஆராரோ ஆரிராரோ பாட இப்ப நேரமில்ல. ராஜா இயேசு சீக்கிரமா வரும் காலம் நெருங்குதே. ஆராரோ ஆரிராரோ பாட இப்ப நேரமில்ல. ராஜா இயேசு சீக்கிரமா வரும் காலம் நெருங்குதே. சின்ன சின்ன உள்ளத்திலே இயேசுராஜா பிறந்தாள். பாவம் எல்லாம் ஓடி போகும், பஞ்சு போல பறந்திடும். சின்ன உள்ளத்திலே இயேசுராஜா பிறந்தா, பாவம் எல்லாம் ஓடி போகும், பஞ்சு போல பறந்திடும். இந்த நல்ல செய்தி சொல்லத்தானே நாங்க எல்லாம் கூடி வந்தோமே. இந்த நல்ல செய்தி சொல்லத்தானே நாங்க எல்லாம் கூடி வந்தோமே. ஆராரோ ஆரிராரோ பாட இப்ப நேரமில்ல. ராஜா இயேசு சீக்கிரமா வரும் காலம் நெருங்குதே. பார்க்க போக நட்சத்திரம் தேவையில்லை, வேதம் காட்ட வழி சென்றால் பரலோகம் போகலாமே. இயேசுவை பார்க்க போக நட்சத்திரம் தேவையில்லை, வேதம் காட்டும் வழி சென்றால் பரலோகம் போகலாமே. செய்தி சொல்லத்தானே நாங்க எல்லாம் கூடி வந்தோமே. இந்த நல்ல செய்தி சொல்லத்தானே நாங்க எல்லாம் கூடி வந்தோமே. ஆராரோ ஆரிராரோ பாட இப்ப நேரமில்ல. ராஜா இயேசு சீக்கிரமா வரும் காலம் நெருங்குதே. இந்த நல்ல செய்தி சொல்லத்தானே
எல்லாம் கூடி வந்தோமே இந்த நல்ல செய்தி சொல்லத்தானே.